பலஸ்தீனில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் தொடர்ச்சியாக நடக்கு. ஆனால் எதையுமே யாருமே என்ன செய்கிறதில்ல, கண்டுக்கிறது. பலஸ்தீனத்தில் நடப்பது அநியாயம் அக்கிரமம் என்பதை நிறைய பேர் என்ன ஐநாவே சொல்லுகிறது. சமீபத்தில் ஐநாவினுடைய வேலையாட்கள் ஒரு 10-15 பேரை கொலை பண்ணிட்டான். கேட்டால் சாதாரணமாக அவன் சொல்கிறான், நாங்கள் திட்டமிட்டு செய்யலை, இது யதார்த்தமாக நடந்துச்சு. பெரிய அநியாயங்கள் போர்க்களங்கள் நடந்தாலும் கூட அதற்கென்று சில விதிகள் உலகம் முழுவதிலும் இருக்குது. பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது, மருத்துவமனையில் கொண்டு போடக்கூடாது, மக்கள் வாழக்கூடிய இடங்களில் கொண்டு போடக்கூடாது. இதெல்லாம் பொதுவான விதி. அதனையும் அப்பட்டமாக மீறி 30,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கண்கூடாக தெரிகிறது. சொல்லிவிட்டு என்ன செய்யலாம், இந்த மருத்துவமனையில் கொண்டு போட போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் யாராவது உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்து அவன் மேலே கொண்டு போடுவோன்னு சொல்கிறான்னா, இப்படி அநியாயமாக அந்த மக்கள் இருக்க இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், நீங்கள் அதெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணீர் வரக்கூடிய, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைகள். அவ்வளவு வேதனைப்பட்டவர். இவங்க மாதிரி ஆட்களுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? எல்லா நாடுகளும் சேர்ந்து குரல், இஸ்லாமிய நாடுகள் மொத்தமாக சேர்ந்து கொடுத்தா கூட கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனாலும் பெரும்பான்மை யாரும் மக்கள் குரல் கொடுக்குறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை படைத்து மனிதர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவனுடைய தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் உலகத்திற்கு அவர்கள் செய்த பணிகள் என்ன, அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு போதித்தார்கள் என்பதை நாம் திருமறை குர்ஆனிலேயும் நபிமொழிகளிலேயும் நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். பரவலாக இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு ஓரிரை கொள்கையை போதித்தார்கள். இறைவனுடைய வணக்க முறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அவனுடைய வேதத்தின்படி நடக்கும்படி சொன்னார்கள். அவனை நினைவுகூரச் சொன்னார்கள் என்ற செய்திகளைத்தான் பரவலாக எல்லாரும் தெரிந்திருப்பார்கள். இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும், அந்த இபாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, அவனை திக்ர் செய்வதில், அவனை நினைவு கூறுவதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அப்படின்ட்டு இபாதத்து வணக்க வழிபாடுகள். நம்ம என்ன தொழுகை, நோன்பு, அதே மாதிரி ஜக்காத்து, ஹஜ்ஜி, இந்த மாதிரி விஷயங்களில் தான் நபிமார்கள் அதிகம் கவனம் செலுத்தி மக்களுக்கு போதித்தார்கள் என்று நம்ம நினைப்போம். சமுதாயம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நபிமார்கள் தலையிடவில்லை என்பது போன்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு நல்ல மனிதன் என்று சொன்னால் அவன் என்ன வாயுவலை தொழுபவனாக, இறை இல்லங்களுடன் தொடர்புள்ளவனாக இருப்பான். அவன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன்களை ஓதுவான். இது மாதிரி இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களை நல்லவர்களாகவும், அது மாதிரி பணிகளை செய்யக்கூடியவர்களை இறை தூதர்களாகவும் நாம் தெரிந்து வைத்திருக்கோம். ஆனால் உண்மையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஓரிரை கொள்கையை மக்களுக்கு போதிப்பதை போன்று சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலேயும் இறை தூதர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நாமும் அது மாதிரி ஈடுபட வேண்டும். நம்மளுடைய வேலை உண்டு, அதோடு அப்படியே போயிடுறது. அல்லாஹுவை நம்ம வணங்கணும், தொழுதோம், போனோம், அவ்வளவுதான். ஊரில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, சண்டைகள் இருக்குது. இவைகள் விஷயத்திலெல்லாம் நம்ம மூக்கு நுழைக்க வேண்டியதில்லை, அதில் எல்லாம் நம்ம கருத்து சொல்ல வேண்டியதில்லை, அதற்காக வேண்டி நாம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை என்று தான் பரவலாக நினைக்கிறான். இதற்கு நாம் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்லலாம். அதில் முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு எதிரி யாருன்னா ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இன்னொரு நபியும் சேர்ந்து போகிறாங்க, ஹாரூன், அவருடைய சகோதரர். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யும் போதே எனக்கு நாவில் முடிச்சிருக்கு, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி லியஃப்கஹு கௌலி, இறைவன்கிட்ட துவா செய்கின்ற பொழுது என்னுடைய நாவினுடைய முடிச்சியை நீ அவிழ்த்து விடு, மக்கள் என்னுடைய இதை கேட்கணும். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறனால என்னுடைய சகோதரர் ஹாரூனை ஏற்படுத்து, அவர் தெளிவாக எடுத்து சொல்வார்னு கேட்டு அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக ஆக்குகிறார். இவங்க ரெண்டு பேருமே எங்கே போகிறாங்கன்னா ஃபிரௌன் இடத்தில் போய் ஃபிரௌன் இடத்தில் சொன்ன பல விஷயங்கள் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா ரசூலா ரப்பி, நாங்கள் ரெண்டு பேரும் உமது இறைவனின் 2 தூதுவர்கள். ஃபர்சில் மானா பனி இஸ்ராயில் ஃபலாத்து அத்திபுகும், எங்களுடன் பனி இஸ்ராயில்களை அனுப்பி வைத்துவிடு, அவர்களை நீ தொல்லைப்படுத்தாதே, வேதனை செய்யாதே.
அவங்க எடுத்து வச்ச வாதத்தில் இது ஒரு வாதம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையும் சொன்னாங்க. அதோட ஃபிரௌன்கிட்ட போய் அந்த கொடுமையாளன்ட்ட போய் சொன்னாங்க, பனி இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினர்கள். யாக்கூப் நபிக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். அவங்களுடைய சந்ததிகளை என்ன செய்திருந்தான்னா அவன் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அவன் கிபித்தியா குலத்தை சார்ந்தவனாக இருந்தான். அதில் பனி இஸ்ராயில்களை ரொம்ப மோசமான முறையில் நடத்திக்கிட்டு இருந்தான். கடுமையான கொடுமைகளை படுத்தி கொண்டு இருந்தான். இறை தூதராக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நீ தொழுவு நோன்பையின் மட்டும் சொல்லாமல் இந்த மாதிரி சமுதாயத்தில் பெரிய ஒரு கொடுமை நடந்து கொண்டு இருக்கின்ற போது அவர்கிட்ட போய் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி நீ கொடுமைப்படுத்தக்கூடாது, நீ அவங்களை எங்களுடன் அனுப்பி வைத்து விடு அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்தார்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இதிலே நமக்கு விளங்குகிறது, சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளிலேயும் இறை தூதர்கள் ஈடுபட்டு அதற்காக வேண்டி குரல் கொடுத்திருந்திருக்கிறாங்க. 2 நபியும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குரல் கொடுத்தாங்க. அதே மாதிரி கடை வீதிகள் பெரிய அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும், ஏமாற்றுவான், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நீங்கள் இப்போ இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய ஏமாற்றுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாயை கொடுத்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா உங்களுக்கு தர்றோம், 20,000 ரூபா தர்றோம், நாங்கள் அதை மார்க்கெட்டில் போடுவோம், லாபம் தருவோம், இப்படிலாம் நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி நிறைய பேர்களை ஏமாற்றிருக்கிறாங்க. நீங்கள் தஞ்சை மாவட்டங்கள்லாம் பெண்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கணவன் தர்ற பணத்தை நம்ம லாபம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்து நிறைய ஏமாற்றி காவல் நிலையங்களில் போய் புகார் கொடுத்த செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு சிலர்கள் இது வட்டி கிடையாது, அது கிடையாது, உங்களுக்கு வியாபாரத்தில் நிறைய அள்ளி தர்றோம், கொட்டி தர்றோம், இந்த இதில் பணத்தை போடுங்க, அதில் பணத்தை போடுங்கன்னு ஏமாற்றுபவர்கள் நிறைய ஒரு குரூப்பு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடியவர்கள்ட்ட நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது சரியா இல்லையா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தர முடியும். சாதாரணமாக நீங்கள் பெரிய கடைகளில் ஒழுங்காக நடந்தவங்க கூட 2% தான் தருவாங்க. அவங்க ஒரு 5% அவங்களுக்கு லாபம் கிடைத்தது என்று சொன்னால் 3% வச்சுக்கிட்டு ஒரு 2% கொடுப்பாங்க. இதுதான் நார்மலாக தர்றது. நம்ம என்ன செய்ய 20,000 ரூபா தர்றான்றோன்னா அப்போ 20,000 ரூபாயான்னு சொல்லிட்டு போய் நிறைய மொத்த பணத்தையும் என்ன செய்கிறார்கள், இழந்து விடுகிறார்கள். இப்படி இழந்தவர்கள் நிறைய பேர்கள். இதுக்கு முன்னாடி ஈமு கோழின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ கோழியை கூட அது உடைய இறகு அப்படி, அதனுடைய முட்டை இப்படி, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓஹோன்னு தமிழகம் முழுவதுமே இதையே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதில் முதலீடு 6,000 ரூபா பண்ணால் இவ்வளோ ரூபா திரும்பி தருவான்னு சொல்லி கடைசியில் எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டான். பணம் போட்டவர்கள் எல்லாருமே இப்படி ஏமாற்றுறதுக்காரர்களுடைய வியாபாரங்களும் இந்த இதில் நிறைய இப்போ அப்படியே எம்எல்எம் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி தண்ணி ஒரு ஆளை இன்னொரு ஆளை சேர்த்து விடணும், அவரும் இன்னொரு ஆளை சேர்த்து விடணும், இப்படியே சொல்லி நிறைய பணங்களை வாங்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போண்டு எந்த இதுவுமே கரெக்டாக என்ன செய்கிறதுல இருக்கிறதுல ஒரு கட்டத்தில் அது ஏமாற்று என்பது தெரிந்து விடுகிறது, மொத்த பணமும் போய்விடுகிறது. இது மாதிரி சமுதாயம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இறை தூதர்களாக இருந்தவர்கள் அதில் எல்லாம் தலையிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மதியன் பகுதியை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புகிறார். இலா மதியன அகாகும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதியன் பகுதிக்கு இறை தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு அவங்க அவுஃபுல் கையில வல் மீசான வலா தபஹசுன்னாச அஷியாகும். முகத்தல் அளவையிலும் சரி, நிறுத்தல் அளவையிலும் சரி, நீங்கள் குறைவு பண்ணாதீங்க, ஏமாத்தாதீங்க, கரெக்டாக முழுமையாக நீங்கள் நிறுத்தி நீங்கள் கொடுங்க. இது ஒரு இறை தூதர் அந்த பகுதியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு குறையை சொல்கிறாங்க. வியாபாரம் பண்ணும்போது நிறுவையில் நிறைய பேர் மோசடி செய்கிறது. 1 கிலோ நம்ம பார்த்தோம்னா நியாய விலை கடை அப்படின்னு போட்டு வச்சுப்போம், ரேஷன் கடை. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, கரெக்டாக அளவு கிடைக்குமா, 100 கிராம் எடுத்துகிட்டு தான் தருவான். 1 கிலோன்னா 900 தான் என்ன செய்யும், சீனி இருக்கும், சர்க்கரை இருக்கும், அரிசியிலேருந்து எல்லாத்துலேயும் என்ன செய்வான். ஆனால் அதுக்கு பேர் நியாயமாக நடக்கக்கூடிய கடை. அதான் மாதம் 10 கிலோ அரிசி என்று ரேஷன் கடையில் போட்டாங்க. வீட்டில் பார்த்தாங்க 8 கிலோ தான் இருக்குதுடி, மீது 2 கிலோ எங்கே வடியில் பைய எதுவும் திண்டிருச்சா இல்லை, ரேஷன் கடையில் இருக்கிறவன் அளவை குறைச்சி போட்டான், அவன் நிலையை குறைச்சிட்டான், கொஞ்சம் கவனமாக இல்லாட்ட ரேஷன் காடையே முழுங்கிடுவான் அப்படின்னு ஒரு இந்த தீக்காக்காரங்களை மாக்கா அவங்களுடைய பாட்டில் அப்படி சொல்லுவாங்க. ரேஷன் கடையில் எவ்வளோ நேரம் நான் நிற்பேன்,
உள்ளே அரிசி இருக்கிறது என்று இந்த நாத்தம் மூக்க தொலைக்குதடி. உள்ளுக்குள்ளே அந்த நாத்தம் முடித்த அரிசி வாசனை உள்ளே அரிசி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அது நமக்கு மூக்குலேயே காட்டுது. எல்லாம் நாற்றம் முடிச்ச அரிசி தான் தர்றான். நல்ல அரிசிகள் எல்லாம் வேறு ஆளுக்கு போயிடும். நாற்றம் முடிச்ச மட்டும் அரிசிகளை மட்டும் என்ன செய்வான், கொடுப்பான். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் ரேஷன் கடையை பற்றி நிறைய சொல்லுவாங்க. எடைகளை முனைக்கிறான். இதில் இறை தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, எடையை கொடுத்தாலும் சரி, முகத்தல் அளவில் நீங்கள் ஒரு படி 2 படி அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் அதில் என்ன செய்ய குறை ஏற்படுது. கரெக்டாக எவ்வளவோ அதே அளவு ரேட்டு கூடு குறைச்சி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ 1 கிலோன்னா 1 கிலோ இருக்கணும். அதில் 100 கிராம் நீ எடுத்துகிற பெரிய அநியாயம், அக்கிரம், மக்களை ஏமாற்று வேலை. நிறைய இடங்களில் அப்படி தான் செய்கிறாங்க. ஒரு இடங்களில் விட ஒரு 10 ரூபா குறைச்சிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 100 கிராமும் முழுங்கிடுவாங்க. ரெண்டுமே ஏறத்தாழ கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ரேட்டு கம்மிங்கிறத மக்களை ஈர்க்கிறதுக்காக வேண்டி ரேட்டை குறைச்சி எடையை என்ன செஞ்சிடுவாங்க, குறைச்சிடுவோம். இதெல்லாம் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளில் நபிமார்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதிக்கு போகிறாங்க. அஜர்த்தா இருந்தால் என்ன செய்வார், அதை போய் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு 5 வாங்கிட்டு அது பாட்டு வந்துடுவார். அதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க நல்ல கோதுமை. அப்போது சந்தை ரசூல்லா கோதுமைக்குள்ளே கையை உள்ளே விட்றாங்க. உள்ளே விட்டால் உள்ளுக்குள்ளே ஈரம், வெளியில் காஞ்சிருக்கு. என்னப்பா கடைக்காரரை ஏன் இப்படி இருக்குது? மழை பெஞ்சிருச்சு. அப்போ மழை பெஞ்சிட்டா நீ என்ன செய்யணும், மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஈரமானது மேலே வைக்கணும்ல. நீ மக்கள் என்ன நினைப்பாங்க, காஞ்சதுன்னா நிறைய தானியங்கள் கிடைக்கும், ஈரமாக இருந்தால் கம்மியாக போயிடும், தண்ணீரும் சேர்ந்து இடையாக போயிடும். அப்போ நம்ம என்னமோ காஞ்சதுக்கு நிறைய கிடைக்கும். அங்கே போய் பார்த்தோம்னா வீட்டில் போய் காய வச்சோம்னா 1 கிலோங்கிற 1/4 கிலோ தான் இருக்கும், 1/4 கிலோ தண்ணியில் காணாம போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த ஈரத்தை நீ வெளியே வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மன் ஹஸ்ஸ ஃபலைஸ மின்னின்னாங்க. யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிக்கு போய் அங்கே சமுதாயம் சார்ந்த ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கல. அவர் ரசூலுல்லாஹ்க்கு வியாபாரம் பண்ணலை, பொதுமக்களுக்கு தான் வியாபாரம் பண்ணுறார். வியாபாரம் பண்ணுறதில் அங்கே ஒரு ஏமாத்து வேலை நடக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கலை. இது மாதிரி நீ செய்யக்கூடாது என்று நினைச்சாங்க. இது மாதிரி வியாபாரங்களில் இருந்த நிறைய ஏமாற்று வேலைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சாங்க. ஒரு துணியை தூக்கி உங்கள் மேலே போட்டால் என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக வாங்கிடணும், தொட்டுட்டா வாங்கிடணும். இப்படியெல்லாம் என்ன செஞ்சால் அந்த காலத்தில் இருந்தது. இப்போவும் நம்ம ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் பர்மா பஜாரில் நீங்கள் போய் என்னென்ன ஒரு வாட்சியை வாங்கி எடுத்து இதை என்னங்க எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோதான், வாங்கிட்டு தான் போகணும். இல்லைன்னா மொத்தமாக கூட்டமாக சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாம் நம்ம ஆளுக்க தான் இருக்காங்க அங்கே. அதில் போயிட்டு திரும்ப வாங்கிலாம் மாற்றலாம் முடியாது. ஒரு ஆள் ஒரு நம்ம சகோதரர் கல்யாணத்துக்காண்டி ஒரு கோல்டு வாட்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். உள்ளுக்குள்ளே பார்த்தா மேட் இன் ஜப்பான். நம்ம எந்த ஆஸ்திரேலியா இருக்கட்டும் எல்லாம் அதை அடித்து தரத்துக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா போய் கட்டி இருக்கிறாரு, கட்டிட்டு பார்த்தா சாயம் போகுது. என்னடா துணியில் தான் ஏன் சாயம் போகுன்னு பார்த்துருக்குறோம், வாட்சிலையும் போகுதே. பார்த்தோம்னா அந்த கோல்டு கலர் பூரா அங்கங்கே இது போய் சாயம் போன மாதிரி போய் கொடுத்தா எல்லாம் மொத்தமாக அடிக்க வந்துட்டாங்க. அதெல்லாம் என்னடா வாங்கினது தான் போயான்னு. இப்படி ஏமாற்றுபவர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம இதில் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. நேர்மையாக நீதமாக கரெக்டாக நடப்பவர்களும் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த மக்களை ஏமாற்ற வேலைகள் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து சொல்வது நம் மீது கடமை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நாங்கள் கொடுத்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை கொடுத்தோம்? பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின். நாங்கள் கரெக்டாக தொழுகையை நிறைவேற்றுவோம், ஜக்காத்தை கொடுப்போம், மூன்றாவதாக ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் நலம் நாடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஒப்பந்தம் கொடுக்குறோம். நான் மட்டும் கரெக்டாக தொழுதுட்டு போகிறனும் இல்லை, முஸ்லீம்கள் எந்த மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நலன் நாடக்கூடியவர்களாக, நன்மை நாடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம்
நான் ஒன்று என் வேலை ஒன்றுன்னு இருக்க மாட்டேன். அவங்களுக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் நாங்கள் தலையிடுவோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் ஒப்பந்தமாக இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வரும்போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள எப்படிப்பட்ட உணர்வோடுன்னா சமுதாய நலன் உள்ளவர்களாக நீங்கள் வரணும். இஸ்லாத்தில் வருகின்ற போது சுயநலம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அடுத்த சமுதாய மக்களினுடைய நலனில் இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நிறைய பஞ்சம், கடுமையான பஞ்சம் இருந்திருக்கிறது. சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறது. ஹஜ்ஜி பெருநாள் வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி பெருநாள் வந்த நேரத்தில் குர்பானி கறி அடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த கறியெல்லாம் நிறைய வரும், நம்மளும் கொடுப்போம், நமக்கும் வரும். வாங்கி என்ன செய்ய போடுவோம், ஹவாப் உப்பு கண்டம் போட்டு நல்லா மேலே எல்லாமே துணியை காய போடுவோம். திடீர்னு அன்றைக்கி தான் மழை வந்துடும், எல்லாம் பெரிய தொல்லை. அதில் அதை விட்டு ஊசியை கட்டி அதை இழுத்து வச்சு என்ன செய்வோம், வருஷக்கணக்கில் வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்த ஹஜ்ஜி பெருநாள் வர்ற வரையிலையும் அவ்வளோ இதையும் சேர்த்து வச்சு அப்பப்போ தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன பொரிச்சு சாப்பிடுவாங்க உப்பு கண்டம். இந்த மாதிரி உப்பு கண்டம் போட்டு கறிகளை சேர்த்து வைக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் 3 நாட்களுக்கு மேல் ஹஜ்ஜி பெருநாளின் கறியை என்ன சேமித்து வைக்கக்கூடாது. நீ வைக்கிறதா இருந்தால் எவ்வளோ நாள் வைக்கலாம், 3 நாள். எதுக்கு சொன்னாங்க, மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் வரையிலையும் சேர்த்து வைப்போம், வைக்காத 3 நாளைக்கு அளவுக்கு வச்சுக்க, அதுக்கு மேலே உள்ளது ஏழைகளுக்கு தான் கொடுக்கும். இது சமுதாய சிந்தனை. ஏழைகள் உனக்கு ஒரு ஆடை முழுசாக நீ அறுக்கிறாய் என்று சொன்னீங்கன்னா அந்த முழுசாக உள்ள ஆடு நீ ஒரு வருஷம் வரையிலையும் வச்சுக்கிறலாம், மக்களுக்கு தேவை இல்லை என்றால். அடுத்தவன் அன்னைக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், நீ எப்படி முழுசாக நீ வச்சுக்கிறலாம், 3 நாள் வச்சுக்க, மீத எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிரு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பொதுவான இது அணுகுமுறையே அப்படி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் என்னுடைய வீட்டில் இருக்க நான் விரும்ப மாட்டேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், அவ்வளோதான். 1 நாள் 2 நாள் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம், அதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதான் ஆசைப்படுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சமுதாய சிந்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கஷ்டமான வரக்கூடிய சிரமமான வரக்கூடிய நேரங்களில் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதில் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு நேரத்தில் பசியோடு பட்டினியோடு நிறைய பேர்களுக்கு தினசரி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மன்கான இந்தஹு தாம் இஸ்னைன் ஃபல் யத்ஹப் பிசாலிஸ். யாருக்காவது யார் வீட்லையாவது 2 பேருக்குள்ள உணவு இருக்குமானால் 3வது நபரை அழைச்சிட்டு போங்க. அதே மாதிரி யாருக்காவது ஒரு 3 பேர் இருக்குமானால் 4வது நபரை அழைச்சிட்டு போங்க. 4 இருந்தால் 5 அல்லது 6. ஒரு ஆள் உணவு இருந்தால் 2 பேரை அழைச்சிட்டு போ, 2 பேர் இருந்தால் 3 பேரை அழைச்சிக்கிட்டு போ, 3 பேருக்குள்ள இருந்தால் 4 5 பேரை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அதில் பரக்கத் செய்யலாம். நம்முடைய உணவில் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள் எங்கே கொடுக்குறான்னா, நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுவோமே, ஆனால் வயிறு நிறைய நம்மளால் சாப்பிட முடியும். மனப்பூர்வமாக ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னு சொன்னோம்னா 2 பேருக்கு நீங்கள் பிரித்து சாப்பிடு பாருங்க, வயிறு நிறைய இருக்கலாம். அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் பரக்கத் அங்கே கிடைக்கும். முஸ்லீம்களுக்கு நிறைய நீங்கள் பார்க்கலாம், மாற்று மதத்தவர்களையும் நமக்கு பார்த்தீங்கன்னா, மாற்று மதத்தில் கணவனும் வேலைக்கு போவாங்க, மனைவியும் போவாங்க. அப்படி தான் எல்லாமே. கல்யாணம் முடிக்கும் போதே எப்படிப்பட்ட பொண்ணை தான், வேலைக்கு போகிற பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக தான் பார்ப்பாங்க. இஸ்லாமிய சமுதாயத்தில் 99% பெண்கள் வேலைக்கு போகிறதே கிடையாது, கணவன் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் கொடுக்கலாம் பரக்கத்து பாருங்க. அவர்களை விட நல்லா தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கட்டும், வெளியேறாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா சின்ன நேரத்து பிறந்தாலும் இன்றைக்கி வரையிலும் எல்லாம் படித்தவங்க தான், எல்லாம் கிராஜுவேட்டாக தான் இருப்பாங்க. நம்ம இதுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு என்ன தெரியுமா, படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, ஒரு நிறைய பேர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட அதெல்லாம் நல்லது. நம்ம ரொம்ப படித்தவன்னு பேசணும்னா நம்ம தான் மாட்டிக்கிறோம். ரொம்ப எதிர்கேள்வி நிறைய போய் கேட்பாங்க. படிக்காதவங்க இருந்தால் என்ன செய்ய, நம்ம சொன்னபடி கட்டுப்பட்டு நடப்பாங்க. நீங்கள் ரொம்ப படித்தவங்களாக கேட்டால் என்ன கொஞ்சம் கூடுதலாக தெரியுமா, எதிர்கேள்விகள் நிறைய. இவங்களாம் அப்புறாணிகள். அந்த மாதிரி இவங்களை எல்லாம் என்ன செஞ்சிடலாம், சமாளித்துட்டு போயிடலாம். அதான் நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த தெரியாத வெளியில் கணவன் கூட்டிகிட்டு போகும்போது, எப்போதும் வெளியே போனோம்னா நம்ம என்ன செய்யணும்னா, பணம் இருந்தால் மட்டும்தான் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை கடனாளி ஆகிடுவாங்க. எல்லாம் பணம் கையில் இருக்கணும். கூட்டிகிட்டு போகணும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தானே நான் ஒன்று அது பக்கத்தில் பட்டு புடவை 1 ரியாலுக்கு போட்டிருக்கான்.
ஒரு ரியாலுக்கு பட்டு புடவையா? அப்படி போடுவானா? இல்லை, எனக்கு தெரியாதா? எனக்கு ஒரு ரியால்னு எழுதுனதோட நான் தெரியாமையா இருக்கேன். இங்கே வந்து படிக்க தெரியாட்டாலும் ஒன்றுங்கிறது எனக்கு தெரியாது, ரியாலுங்கிற வார்த்தை என்னால் படிக்க தெரியாது. ஒரு ரியால் தான், வாங்க அங்கே போய் எனக்கு பட்டு புடவை வாங்கி தான். புடவையை வாங்கி என்ன செய்ய போகிறாங்க? வரிசை அடிக்க தான் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் போட மாட்டாங்க, எல்லாம் நிறச்சி வச்சுருப்பா. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு இதுக்குன்னா அப்போ தான் நீங்கள் பட்டு புடவையை பயன்படுத்தியோர் எத்தனை பேர் பாருங்கள். 50,000 1 லட்சங்கிறதுக்கெலாம் வாங்கி வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு வாங்கி வச்சது பூரா எல்லாமே பீரோவில் தான் அடிக்கிருக்கும். பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறையும். என்ன இவ்வளவு தைரியமாக சொல்கிறாளே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் கடையை பார்த்த உடனே படாறு தலையில் அடிச்சுக்க மகசலான்னு போட்டிருக்காங்க. லாண்ட்ரி கடம்பா என்ன, அவன் லாண்ட்ரி கடையை பட்டு புடையை துவச்சி தர்றதுக்கு 1 ரியால்னு போட்டு வச்சுருக்கான். நீ போட்டுக்கிட்டு பட்டு புடவைக்கு 1 ரியால்னு சொல்லி என்னை எந்த 4 அடிக்க. இப்படி பெண்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாதுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப படித்தாதான் நமக்கு என்ன செய்யும், சிக்கல் ஏற்படும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏழை எளியவர்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவுகள் மூலம் நிறைய அருளை கொடுக்குறான். பெண்கள் வேலைக்கு போகாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பரக்கத்தை கொடுக்குறான். அது நம்முடைய பெருந்தன்மை. அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக இறைவனுடைய பேரோல் இருக்குங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்படி சஹீல் புகாரியில் இடம்பெறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தர்மம் செய்யுமாறு சொல்லுவாங்களாம். இதா அமரனா பிஸ்ஸதகா, தர்மம் செய்யுமாறு நபிகளார் அவர் கட்டளையிட்டார். இன்தலக அஹதுனா இல சூக், உடனே நாங்கள் கடை வீதிக்கு செல்வோம். கடை வீதிக்கு சென்று கூலி வேலை இருந்து ஒரு முத்தளவு 2 கை அளவு தானியத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தர்மம் செய்வோம். ஆனால் இன்று 1 லட்சம், 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1 லட்சம் தீனார் திர்ஹம் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ தர்மம் செய்கிறதுக்கு பாக்கெட்லேயும் பணம் இல்லை, வீட்டிலையும் பணம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அடுத்தவங்க கொடுக்கணுங்கிறதுக்காண்டியே நாங்கள் வேலைக்கு போய் அதிலிருந்து கிடைச்சா நாங்கள் தர்மம் செஞ்சோம். எவ்வளவு வறுமை இருந்திருக்குன்னு பாருங்கள். அதே நபர் சொல்லுகிறார், இன்று அல்லாஹ் தஆலா 1 லட்சத்தை கொடுத்துருக்கான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி எவ்வளவு பசியும் பட்டினியிலும் இருந்தார். அவர் பசியின் காரணத்தினால் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவார். மக்கள்லாம் ஏறி மிதிச்சுக்கிட்டு போவாங்க. இவன் பைத்தியக்காரன், நம்ம என்ன செய்வோம், தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்குறான் போல இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படி எல்லோரும் மிதிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்படியே எந்திரிக்க முடியாமல் பசியோடு அவர் இருந்தார். வமாபி மின் ஜுனூன் வமாபி இல்லல் ஜூ, நான் பைத்தியம்லாம் அல்ல, பசியை தவிர வேறு எதுவும் என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கலை. அப்படி பசியில் உலண்டவர் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பிந்திய காலத்தில் அவர் கித்தான் அப்படிங்கிற ஒரு துணியை எடுத்து மூக்கை சிந்துட்டு பஹ் பஹ் யா அபா ஹுரைரா, அவரே பெருமையாக சொல்ல, அபூ ஹுரைராவுக்கு வந்து வாழ பாருங்கப்பா, கித்தான்கிற அந்த துணியை வச்சு மூக்கை துடைக்கிறாரப்பா, அல்லாஹ் எப்படி அவருக்கு கொடுத்துருக்கிறான். அபு உஸ்மான் அப்படின்னு சொல்லவர் போய் அபூ ஹுரைராவுடைய வீட்டில் போய் என்ன செய்வார், விருந்தாளியாக தங்குவார். விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு. அவருடைய மனைவி புஸ்ரா பின்த் கஸ்வான். இந்த புஸ்ரா பின்த் கஸ்வான்கிறவங்க யாருன்னு சொன்னால் பஸ்ராவினுடைய ஆளுநராக இருந்த உத்பா என்ற நபித்தோழரின் சகோதரி. அவரை போய் கல்யாணம் முடிச்சுட்டு நல்ல பண வசதியை அல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு அள்ளி கொடுத்தான். கஷ்டத்திலேயும் சிரமத்திலேயும் இருந்தவர்களுக்கு பின்னாடி பார்த்தா பெரிய நல்ல வசதி படைத்த பெண்ணை திருமணம் முடித்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் அவர்கள் மறக்கலை. அவர் அந்த அபு உஸ்மான் சொல்லுவார், அங்கே போய் நான் தங்கியிருந்தேன். அவர்கள் ஏத்தகிபூனல் லைல அஸ்லாசன், இரவை 3 பகுதிகளாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவர் தொழுதுட்டு மனைவியை எழுப்பி விடுவார். இரவு நேரத்தில் அவங்க தொழுவாங்க. அதற்கடுத்து அவங்க மனைவி தொழுது முடித்த உடனே அவருடைய வேலைக்காரரையும் எழுப்பி தொழ வைப்பாங்க. 3 நேரமாக ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர் தொழுவார், அதுக்கடுத்து மனைவி தொழுவாங்க, அப்புறம் அதுக்கடுத்து அவருடைய வேலைக்காரரையும் இபாதத் செய்யக்கூடியவராக அவங்க உருவாக்கினாங்கன்ற செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி அல்லாஹுவை அவர்கள் என்ன செய்யலை, மறக்கலை. கடைசி வரையில் அல்லாஹ் நினைவுச்சாங்க, அல்லாஹ் நிறைய கொட்டி கொடுக்குறான். அது மாதிரி நாம் எந்த அளவுக்கு ஏழ்மை நிலையிலையும் அல்லாஹால உதவி செய்தோம் என்றார். அதனால் ஃபி சர்ராயி வல்லர்ராயி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரையச்சம் உள்ளவர்களை சொல்லும் பொழுது வறுமையிலையும் செழிப்பிலேயும் தர்மம் செய்வாங்க. வறுமையாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. நல்ல வசதி இருந்தாலும் அப்பவும் செய்வாங்க. நல்ல வசதி இருந்தால் மட்டும்தான் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களுக்கு. அதான் அந்த சமுதாய சிந்தனை அவர்கள் இருக்கும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சஹீஹ் முஸ்லிமில்
அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகளார் சொல்கிறாங்க, இதா தபக்த மரக்கத்தன், நீ சால்னா குழம்பு வைத்தா என்று சொன்னால் ஃபக்சிர் மாஹா, அதில் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஆக்கு, தாகத் ஜீரானாக்கு, பக்கத்து வீட்டாரை அதை வச்சு கவனிச்சிங்க. நீ ஒரு ஆளுக்கு மட்டும் சாப்பாடு செய்யாத, குழம்பு செய்யாது. அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தண்ணியை கொடுத்துங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது தண்ணியை ஊற்றி கொடுக்கக்கூடாது. மொத்தத்திலேயே சரி 2 பேருக்கு எவ்வளவோ அவ்வளவு நீ தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டார்களுக்கும் என்ன செய்யுங்க, கொடுங்க. இது யார் சொல்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளோ சமுதாய சிந்தனைன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் மட்டும் நல்ல பிரியாணி வாசனை கமன்னு சாப்பிட்டு பக்கத்தில் பசியோடும் பட்டினியோடும் நம்ம இருந்தால் அது நல்ல இது இல்லை. அடுத்த மக்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது நான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுவது ஒரு மூமினுக்கு அடையாளம் இல்லை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய சிந்தனையே எப்படியே இருக்கணும்னு சொன்னால், நம்ம சமைக்கும் போதே பக்கத்து வீடு அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, அறிஞ்சோன்னா அவங்களுக்கும் சேர்த்து என்ன செய்வோம், சமைப்போம், சேர்த்து சால்லாம் கொடுப்போம். அப்படிங்கிற உணர்வை நபிகளார் அன்ற பசியும் பஞ்சனமும் இருந்த, பட்டினியும் இருந்த, வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாத காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு அல்லாஹ்தாலா நிறைய தந்திருக்கிறான்னா, அப்போ நம்ம வீட்டில் பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருந்தாங்க, சிரமப்படுவங்களாக இருந்தால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் வருவதுண்டு. அப்படி அன்பளிப்புகள் வந்தால் என்ன செய்வார்கள் என்றால், இதா ஆத்தத்துஹு ஹதியத்துன் அர்சல இலை, அந்த அன்பளிப்பை அஸ்ஹாபு சுஃபா இந்த திண்ணை தோழர்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அவங்களும் சேர்ந்துக்கிடுவோம். தர்மம் பொருள் வந்துச்சுன்னா முழுமையாக அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா தர்ம பொருளை ரசூலுல்லாஹ் சாப்பிடக்கூடாது. அன்பளிப்பாக வரும் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு கொள்வாங்க. இது சமுதாய அக்கறை தான். எனக்கு தனக்கு மட்டும் பசி, நான் மட்டும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சமுதாய தலைவராக ரசூலுல்லாஹ் இருந்ததில்லை. என்றெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஒரு சமுதாய தலைவன் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள், நபிகளார் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய எந்த தலைவராக இருந்தாலும் பசியும் பட்டினியெல்லாம் உழண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தான்னு சொன்னால் அடுத்து கொஞ்ச நாளில் குவாலிஸில் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ இனோவாவில் தான் வருவார். நேற்று வரையும் சாதாரணமாக இருந்தார், கவுன்சிலர் ஆகிட்டாரா உடனே ஜல்லுன்னு என்ன செய்கிறது, இனோவா கார் வாங்கிட்டு வந்துடும். எல்லாத்துலேயும் ஊழல் 90% உங்களுக்கு தெரியாது. அங்கே கவுன்சிலர் ஆகிட்டிங்கன்னா ஏதாவது ரோடு போடணுன்னா அத்தனை கவுன்சிலருக்கும் பணம் கொடுப்பான். அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், எதிர்த்து பேசிடக்கூடாது என்பதற்காக நிறைய ரோடு போடுவான், நிறைய ரோடு போட மாட்டான். ஆனாலும் பணங்கள் இவங்களுக்கு நிறைய போய்கின்னு இருக்கும். அதில் நிறைய சம்பாதிப்பவர்கள் நிறைய பேர்கள். அதை நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. புதுசாக ஒரு அதிகாரி உள்ளே வந்திருக்கிறார். கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தா அந்த கணக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ஒரு தெருவில் கிணறு வெட்ட ஒரு 50,000 ரூபா அப்படின்னு செலவழி வச்சுருக்கான். ஐயோ எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அந்த தெருவில் கிணறுங்கிறதே ஒன்றுமே இல்லை. ஆனால் கிணறு வெட்டியிருக்கோம், 50,000 ரூபா செலவுன்னு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ ஒரு பொறுப்புக்கு வந்துட்டார். பொறுப்புக்கு வந்தவொடனே ஆஹா நம்மளையும் சேர்த்து அடுத்த அதிகாரி வந்தால் கேட்பானா நமக்கு மேலே உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வதுன்னு பெரிய குழப்பமாக இருக்குது. அவங்க மனைவி இதுக்கு மேலே கவுன்சிலராக இருந்தால் அவங்க போல இருக்குது. அவங்க நல்ல விவரமாக என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 50,000 ரூபா. ஓ இதுதான் பிரச்சனையே, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. அடுத்த கணக்கு நோட்டில் எழுதுங்க, பொதுமக்களுக்கு அந்த கிணறு இடையூறாக இருந்ததின் காரணத்தினால் மூடுவதற்கு செலவு 50,000 ரூபான்னு எழுதிட்டு எனக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு ஒரு 1/2 பவுன் நகையை வாங்கி கொடுத்துட்டு போங்க. கணக்குகள் இப்படி தான் எழுதப்படுது. நீங்கள் இது நகைச்சுவையாக சொன்னாலும் பெரும்பான்மையானவைகள் பொய் கணக்குகள் நிறைய எழுந்து ஊழலில் தான் நிறைய. எப்படி அவ்வளோ பணம் கிடைக்கும், அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு நீங்கள் பாருங்கள். எம்எல்ஏவை நீங்கள் எம்பி அப்புறம் மந்திரி இவங்களெல்லாம் எல்லாம் பெரும் சுருட்டுற ஆளுக்கு மக்களுக்காக வேண்டி யாரும் கொடுக்கமா. அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள் பணக்காரனாக இருக்கார், நன்னிலைக்கு ஆளாக இருக்கிறான்னா இல்லை, அவனுக்காக வேண்டி செய்கிறானாண்டா. இப்போ வருவான், தேர்தல் டயத்தில் வருவான் போவான், வீட்டுக்குள்ளே வருவான், உட்காருவான், சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க,
வெற்றி பெற்றவொன்னே அதோட காணாம போயிடுவான். அதுக்கு பிறகு நம்ம போனோம்னா அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் நிற்கணும், காத்து கிடக்கணும், மக்களை பற்றி நினைக்க மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெரிய ஜனாதிபதியாக நீரம் நேர்மையாக நடந்த அவர்கள் தனக்குண்டே எடுத்துடல, தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது அஹமது என்ற நூலில் இடம்பெறுகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அப்போ அவங்க அந்த இதில் அடிமைகள் சில ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குது, அதை ஒன்று வாங்கிக்கிறோம். அவங்க வீட்டில் இந்த திருகையை அரைச்சி கை பூரா புண்ணாயிருக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேலையை செய்கிறதுக்கு முடியலை, ஒரு வேலைக்காரர் கிடச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லா ஊத்தி குமா உங்கள் 2 பேருக்கும் நான் தரமா, அலி ரலியல்லாஹு வர்றாங்க, 2 பேருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். வாதவு அகல சுப்பத்தி தத்தூபு தூணுகும், இந்த திண்ணை தோழர்களுடைய வயிறு நிரம்பாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அடிமையை உங்களுக்கு நான் தரமாட்டேன். இந்த அடிமைகளை விற்பனை செய்து அதை அவர்களுக்கு நான் செலவழிப்பேனே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நிறைய ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அதில் நீ வேலைக்காரனையா, நீ கொஞ்சம் வேலை செஞ்சா என்ன அப்படின்னு செஞ்சுட்டு தான் நீங்கள் அந்த வேலையினுடைய அலுப்பு தெரியாமல் இருக்குன்னா தூங்குறதுக்கு முன்னால் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீ சொல்லிட்டு தூங்கு, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உனக்கு வந்து வலிமையை கொடுப்பான்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னாங்க. ஆனால் எதுக்கு கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் தான் பெத்த பிள்ளைக்கோட கொடுக்கல. சமுதாய சிந்தனையை பாருங்கள், இவ்வளோ பேர் ஒருத்தர் 2 பேர் எல்லாம் வயிறு ஒட்டி போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான், உங்களுக்கு எல்லாமே வழி இருக்குது, இருந்தும் கூட நீங்கள் எப்படி இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய சிந்தனையோடு அவர்கள் இருந்திருக்கிறார். அதே மாதிரி போர்க்களங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தா பெரிய அக்கிரமங்கள் நடக்கும்போது நமக்கு என்னங்க இந்த சிஏஏன்னு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, பள்ளியாசலை இடிக்கணும்னு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வரும்பொழுது நபிகளார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமங்கள் நடந்தால் அஃலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயம் செய்யக்கூடிய அரசனுக்கு முன்னால் நீங்கள் சத்தியத்தை சொல்வது சிறந்த ஜிஹாத், நீ போராட்டத்தை நடத்து அப்படின்னு நபிகளார் சொன்னார். நம்மளை எதிர்த்து போராட முடியாது, ஆனால் நம்ம குரல் கொடுக்கலாம். இந்த மாதிரி குரல் கொடுப்பது அதிகமாகுமானால் உடனே அவன் பயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் விடுவாமல் அத்தனை முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராடினார்கள் என்றால் எதையும் இன்ஷா அல்லாஹ் வெல்ல முடியும். ஏறத்தாழ நம்ம 1/4 பங்கு இருக்கிறோம் இந்தியாவில், 25 கோடி பேருக்கு மேல் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 130 கோடின்னா ஏறத்தாழ 1/4க்கு நெருக்கமாக ஒரு சாதாரண எண்ணிக்கை 1-2 அல்ல, பெரிய எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் போராடினார்கள் என்றால் கண்டிப்பாக எதையும் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் அப்படி நடக்குமாங்கிறதே இல்லை. ஒவ்வொரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்கும். போராடினா என்ன செய்யணும், புல்டோசர் வச்சு வீடை இடிக்கிறான். இந்த மாதிரி அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்குது. அதை எதிர்த்து ஒரு போராடுறாங்கன்னா அமைதி ஆயிடுறாங்க. அங்கே தான் ஊப்பியில் தான் முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி காஷ்மீரில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் காஷ்மீர் தான். அங்கே என்ன செய்ய முடியலை, போராடி எல்லாரும் சேர்ந்து போராடினா அங்கே 5-6 தலைவர்களாக பிரிஞ்சு போயிருக்கிறதுனால அங்கே பிரச்சனை. இப்போ நபிகளார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான், அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்க. அதே மாதிரி நம்ம பகுதியில் இல்லை, வெளிப்பகுதியில் அநியாயம் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கம்மி, ரொம்ப ரொம்ப குறைவு. மற்ற இடங்கள்லாம் ஊபியாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி அஸ்ஸாமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பெரிய அநியாயங்கள் நடக்குது. அப்போது திருக்குரான் நமக்கு என்ன சொல்லுகிறதா, மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஏன் நீங்கள் இன்னும் போராடாமல் இருக்கிறீங்க? எந்த நிலையில் வல் முஸ்தல்ஆஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தான், பலகீனமான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள், அல்லதீன யக்கூலூன ரப்பனா அஹ்ரிஜினா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார இந்த அக்கிரமக்காரனாக இருக்கக்கூடிய இந்த ஊரை விட்டும் எங்களை அப்புறப்படுத்து.
ஏன்னா இங்கே எங்களால் இருக்க முடியலை. யார் பிரார்த்தனை செய்கிறாருன்னா பலகீனமான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் அல்லாட்ட கையேந்துகிறார். யாரெல்லாம் எங்களால் தாங்க முடியலை, இந்த ஊரை விட்டு எங்களை காப்பாற்று. வஜல்லனா மில்லதுன்க வலியா, முன்புறத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்து. வஜல்லனா மில்லதுன்க நசீரா, முன்புறத்தில் இருந்து ஒரு உதவியாளரை ஏற்படுத்து அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்களே, அவங்களுக்காக ஏன் நீங்கள் இன்னும் போராடாமல் இருக்கிறீர்கள் என்று திருக்குரான் கேட்குறாரு. பலகீனமான இப்போ உதாரணத்துக்கு பலஸ்தீனில் எவ்வளவு அநியாயம் அக்கிரமங்கள் தொடர்ச்சியாக நடக்கு. ஆனால் எதையுமே யாருமே என்ன செய்கிறதில்ல, கண்டுக்கிறது. பலஸ்தீனத்தில் நடப்பது அநியாயம் அக்கிரமம் என்பதை நிறைய பேர் என்ன ஐநாவே சொல்லுகிறது. இப்போ ஐநா சமீபத்தில் ஐநாவினுடைய வேலையாட்கள் ஒரு 10-15 பேரை கொலை பண்ணிட்டான். கேட்டால் சாதாரணமாக அவன் சொல்கிறான், நாங்கள் திட்டமிட்டு செய்யலை, இது யதார்த்தமாக நடந்துச்சு. பெரிய அநியாயங்கள், போர்க்களங்கள் நடந்தாலும் கூட அதற்கென்று சில விதிகள் உலகம் முழுவதிலும் இருக்குது. பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது, மருத்துவமனையில் கொண்டு போடக்கூடாது, மக்கள் வாழக்கூடிய இடங்களில் கொண்டு போடக்கூடாது. இதெல்லாம் பொதுவான விதி. அத்தனையும் அப்பட்டமாக மீறி 30,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கண்கூடாக தெரிகிறது. சொல்லிவிட்டே என்ன செய்யலாம், இந்த மருத்துவமனையில் கொண்டு போட போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் யாராவது உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்து அவன் மேலே கொண்டு போடுவோன்னு சொல்கிறான்னா இல்லை. இப்படி அநியாயமாக அந்த மக்கள் இருக்க இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், நீங்கள் அதெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணீர் வரக்கூடிய, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைகள். அவ்வளோ வேதனைப்பட்டவர். இவங்க மாதிரி ஆட்களுக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கலை? எல்லா நாடுகளும் சேர்ந்து குரல், இஸ்லாமிய நாடுகள் மொத்தமாக சேர்ந்து கொடுத்தா கூட கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனாலும் பெரும்பான்மை யாரும் மக்கள் குரல் கொடுக்குறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மக்கள் எப்படி இந்த ஊரை விட்டு என்னை காப்பாற்று, அநியாயக்காரர்லேருந்து எங்களை காப்பாற்றுன்னு பிரார்த்தனை செய்கிறாய். பெண்களில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாரும் நீங்கள் வீடியோவில் நிறைய பேர்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பேரும் கேட்டும் கூட எந்த விதமான போராட்டம் மற்றவங்களில் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி ஆட்களுக்காக உங்களால் முடிந்த அளவு நீங்கள் போராடுங்க. நம்ம நிறைய போராட்டங்கள் நம்மளால் முடிந்த சக்தி அவ்வளவுதான். நம்ம குரல் கொடுக்குறோம், அல்லாஹ்விட்ட துவா செய்கிறோம். இது நம்மளால் முடிந்த அளவு. அதை விடவும் கூடுதலான சக்தி உள்ளவர்கள், அதற்கு தகுந்தாற்போல் சமுதாய சிந்தனை அவர்களுக்கு இருக்கணும். இல்லைண்டா இதை நீங்கள் அனுமதித்தால் என்ன நிலைமையாகனா அப்படியே தொடர்ந்து நம்முடைய நாட்டிலேயும் நம்ம பகுதியிலையும் இதே மாதிரி அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கும். யாரும் கேட்க மாட்டேங்கிறான்லாம், பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பார்கள். அதனால் இந்த மாதிரி சமுதாய சிந்தனைகள் உங்கள்கிட்ட நிறைந்து இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. பெண்கள் முதற்கண்டு நம்ம அந்த போர்க்களங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். போர்க்களங்களில் போய் போராடக்கூடியவர்கள்ட்ட அவங்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய பணிவிடைகளில் பெண்களெல்லாம் சமுதாய சிந்தனையோடு நடந்திருக்காங்க. நீங்கள் சஹீல் புகாரியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இருந்திருக்கிறோம். வ நஸ்கி வ நுதாவில் ஜர்ஹா வ நர்துல் கத்துலா இலல் மதீனா. அந்த போர்க்களங்களில் நாங்கள் அவர்களுக்கு தண்ணீர் புகற்றுவோம். யாருக்கு? அங்கே போராடக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி காயப்பட்டு எங்கே கடந்தார்கள்னால் அவங்களுக்கு நாங்கள் மருத்துவம் நாங்கள் செய்வோம். இறந்து போய் இருந்தார்களே ஆனால் இறந்து போனவர்களுடைய உடல்களை கொண்டு போய் மதீனாவில் போய் சேர்ப்போம். ஏன்னா ஏறத்தாழ 3 மைல் கிட்டே இருக்கும் மதீனாவிலிருந்து உஹத். இந்த வேலைகளை எல்லாம் செய்தது யாருன்னா பெண்கள் தான். அவங்களுக்கு என்ன வேலை, வீட்டில் சமைச்சிட்டு அதோட படுத்து தூங்கட்டுமே அப்படின்னு நினைக்கல. நமக்காக, இந்த சமுதாயத்துக்காக போராடக்கூடியவர்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு நாம் என்ன செய்வோம், போய் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று போனார். இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நினைவு ஊட்டி சொல்லுவாங்க. சஹீல் புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தியில் அவர்கள் நிறைய போர்வைகளை பெண்களுக்கு நிறைய பங்கிட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரே ஒரு நல்ல ஒரு போர்வை மிஞ்சிருச்சு. அப்போ அங்கே இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த போர்வையை உங்களுடைய மனைவிக்கு கொடுத்துடலாம், மிச்சம் தானே இருக்குது அப்படின்னு கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு இல்லை, உம்மு சுலைத் அஹக்குன்னு சொல்லுவார். உம்மு சுலைத் என்ற இந்த பெண்மணி தான் இதற்கு தகுதியான, அவங்க வரலை, அவங்களுக்கு இந்த போர்வை நம்ம கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, உஹது போர்க்களத்தில் உம்மு சுலைத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு தண்ணீரை கொண்டு கொடுத்தவர்கள்.
பெரிய இடங்களில் தண்ணீர் கிடைக்காத அந்த இடங்களில் போய் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடங்களில் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தவர்கள் அவர்கள். அதனால் அவங்க தான் இதுக்கு தகுதியானவர்கள். என்னுடைய மனைவி எங்கே போய் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்வார். அதனால் இவைகள் பார்த்தோம்னா நபிகளாரினுடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள், நபி தோழியர்கள் அவர்கள்லாம் சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய உதவிகளை செய்யணும். இப்போ சுனாமி அப்படின்னு வந்துருச்சு, கொரோனா அப்படின்னு நிறைய இடங்களில் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலைகள் போயிடுச்சு, வாடகை கொடுக்க முடியலை, இப்படின்னு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காமல் நமக்கு நம்ம நண்பர்கள் கொடுக்கலாம், அல்லது மொத்தமாக வசூல் செய்து அவர்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கேட்குற நேரத்தில் நம்ம பெருந்தன்மையோடு கொடுக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய இடங்களில் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தவர்கள் கூட அந்த மாதத்தினுடைய வாடகை வேண்டாம் அப்படின்லாம் சொன்னவர்கள் இருக்கிறார். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழியில் என்ன செய்யது, அந்தந்த மாதம் அன்றாட காட்சிகளாக இருந்தவர்கள் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அப்படி இருந்தவர்கள் உண்டு. சேமிப்பு என்பது அவர்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, வரதெல்லாம் அப்படியே அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால், புயல் இது மாதிரி பாதிக்கப்பட்டது ஏற்பட்டால் அவங்களுக்கு போர்வை, வீட்டு பொருள்கள் இதெல்லாம் கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், முன் வரணும். நம்ம ஜமாத்துலேருந்து நிறைய அது மாதிரி நிறைய செய்கிறோம். நம்ம டைம் அந்த உணர்வு என்ன செய்யணும், நமக்கு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நிலைமை என்ன என்பதை எண்ணி பார்த்து சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக, சமுதாய உணர்வு உள்ளவர்களாக, அது மாதிரி சமுதாயத்துக்காக வேண்டி போராடக்கூடிய போராட்டங்கள், அதற்காக வேண்டிய செலவினங்கள் இதெல்லாம் வரும்பொழுது நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்தளவு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் சமுதாய சிந்தனை உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.